உங்களுக்கு இந்த சப்மரீன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதாவது நீர் மூழ்கி கப்பல். இது தண்ணிக்கு அடியிலேயே போய் நம்மளால ஓட்ட முடியும். பட் இப்படிப்பட்ட சப்மரீன் கப்பலை வந்து நம்மளே வீட்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேத்யூ பீம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் தான் பண்ணியிருந்தாரு. அதுவும் இந்த சப்மரீன் அவர் எதாச்சும் பண்ண போறான்னு தெரியுமா? நம்ம வாட்டர் டேங்க் வச்சு தாங்க பண்ண போறாரு. அவர் என்னதான் பண்ணான்னு தெரிஞ்சுக்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க. நல்ல கண்டென்ட்ஸ் ஒரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு கடையில போய் ஒரு மஞ்சள் கலர்ல ரொம்ப பெரிய ஒரு டேங்கை வாங்கிட்டு வந்தாரு. வாட்டர் டேங்க் தான். அந்த டேங்கை வாங்கிட்டாரு. பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் கண்டிப்பா இந்த டேங்க் வந்து தண்ணிக்குள்ள மிதக்கவும் செய்யும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்மரீனுக்குள்ள போயிடலாம். உள்ள இருந்து வெளியே பார்க்கணும்ல மீனெல்லாம். அதுக்காக வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு கட் பண்ணிட்டு அந்த கட்டுக்குள்ள வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு கண்ணாடி விண்டோ மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதை ஃபுல்லா வெல்டிங் பண்ணி அந்த வந்து உருக வச்சு திரும்பி ஒட்ட வச்சு ரொம்ப பெரிய வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சப்மரீனோட ஷேப்பே இல்ல, வித்தியாசமான ஷேப்ல இருக்குது. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெர்மாக்கோலை வந்து ஒட்டி வச்சிடறாங்க. போட்டு அங்க டிகிரி எல்லா இடத்தையும் ஃபுல்லாவே தெர்மாக்கோல் தான். வேற ஏதாச்சும் விஷயத்தை யூஸ் பண்ணாலுமே வெயிட் ஜாஸ்தியா போயிடும். பட் தெர்மாக்கோல் அந்த அளவுக்கு வெயிட் பிடிக்காது. ஃபுல்லா தெர்மாக்கோலை வச்சு மொத்தமா அடைச்சிடறாங்க. அதை கரெக்டா ஷேப் கொண்டு வந்து ஒரு சப்மரீனோட ஷேப்பே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லா வந்து எல்லோ கலர் பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சு விட்டுறாங்க. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து இத வந்து ஓஷனுக்குள்ள போறதுக்கு தயாரா இருக்குதுங்க. ஒரு படகு எடுத்துட்டு இந்த சப்மரீனையும் தூக்கிட்டு ஓஷனுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு உள்ள போய் ஒரு 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. உள்ள விட்டுட்டு தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுனே நிஜமா மிதக்கவே ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஃபுல்லா வெளியே பாக்குறாங்க. எல்லாமே பார்க்க செம்ம அழகா இருக்குது. வேற லெவலா இருக்குது. பட் இந்த சப்மரீன் ரொம்ப உள்ள போகாது. லைட்டா மேல மிதக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சதுங்க. அந்த கண்ணாடி மாட்டினாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாடியில இருந்து தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் உட்காந்து டேப் போட்டு ஒட்டிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் செமையா பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. இது ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட். என்ஜாய் பண்ணது வேற லெவல் தான்.